சொத்து பிரச்சனையில் மாமனை கொன்றுவிட்டு சிறைக்கு சென்றவர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவரை மனைவி கண்முன்னே 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்தது. என்ன நடந்தது ஜோலார்பேட்டையில்? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கணம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் திம்மராயன். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த இவருக்கும் இவரது அக்கா மகன் சக்கரவர்த்திக்கும் இடையே சொத்து பிரச்சனை தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திம்மராயனை சக்கரவர்த்தி வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். பின்னர் கொலை நடந்து 9 நாட்களுக்கு பிறகு சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். வழக்கம் போல காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட மனைவி கௌரியுடன் புறப்பட்ட சக்கரவர்த்தி வழியில் பொன்னேரி பகுதியில் உள்ள அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு ஸ்கார்பியோ காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சக்கரவர்த்தியை சரமாரியாக வெட்டியுள்ளார்கள். தடுக்க முயன்ற கௌரிக்கும் விரலில் வெட்டுப்படவே அவர் மயங்கி விழுந்துள்ளார். 5 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் மட்டும் சக்கரவர்த்தியை நீண்ட நேரம் துடிக்க வெறியோடு வெட்டிவிட்டு அந்த கும்பலோடு தப்பிய காட்சி வெளியாகியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த ஜோலார்பேட்டை போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த சக்கரவர்த்தியையும் அவரது மனைவி கௌரியையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சக்கரவர்த்திக்கு தையல் போடப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சக்கரவர்த்தி உயிரிழந்தார். அவரது மனைவி கௌரி காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து சம்பவம் நடந்த இடத்தை திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொலையாளிகளை போலீசார் தேடத் தொடங்கினார்கள். கொலையாளிகள் வந்த வாகன அடையாளங்களும் சுற்றுவட்டாரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு பகிரப்பட்டது. அதன் பலனாக கொலை சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திலேயே அச்சமங்கலம் என்ற பகுதியில் கொலையாளிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். திம்மராயன் மகன் பரத், வெங்கடேசன், வசந்த், அக்பர், திப்பு சுல்தான் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் தந்தை திம்மராயன் கொலைக்கு பள்ளியாக அவரது மகன் பரத் என்பவரே நண்பர்களோடு சேர்ந்து சக்கரவர்த்தியை வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.